காவேரியோட குழந்தைக்கும் சரி கங்காவோட குழந்தைக்கும் சரி எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம லைக் பண்ணிக்கோங்க. காவேரியோட குணம் விஜயோட குணத்துக்காகவும் சரி நம்ம குமரனோட குணத்துக்காகவும் சரி கண்டிப்பா இவங்களோட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, லாஸ்ட் எபிசோட் பார்த்திருப்பீங்க. அதுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குமரன் வீட்டை விட்டு வெளியே போறது, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு போறாரு இல்லையா, அந்த சீன் தான் முழுக்க முழுக்க நடந்தது. அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கங்காவுக்கு ஒரு கவலை, சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி, அவங்களுக்கு ஏற்கனவே சிக்கன் பாக்ஸ் வந்தது அப்படின்றதுனால சோ காவேரியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கவலையில இருக்காரு. ஆனா காவேரிக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா இவங்க யாருக்குமே கெடுதல் பண்ணல, யாருக்குமே எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றதுனால கண்டிப்பா எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. அண்ட் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப முதல்ல காவேரி செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு டாக்டர் ஓகேமா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எந்த பிரச்சனையும் கிடையாது, பக்காவா இருக்கீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோ நீங்க இப்ப எப்படி டயட்ல இருக்கீங்களோ அதே டயட்ல அப்படியே இருங்க, நீங்க எந்த மாற்றமும் செஞ்சிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சோ டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்காவை கூட்டு போறாங்க. கங்கா ஒரு பதட்டத்துல ஒரு ஃபியர்லயே தான் இருக்காங்க. சோ அந்த விஷயத்தை போய் டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது டாக்டர் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, உங்க குழந்தையும் ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்காங்க, சோ நீங்க இதை குறித்து நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீங்க தைரியமா இருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கங்காவுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் சாரதா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா காவேரியோட குழந்தை தான் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. கங்காவுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா காவேரிக்கு கண்டிப்பா சிக்கன் பாக்ஸ் வந்திருந்ததுனால விஜய் தன்னோட கவலையை அவங்க கிட்ட சொன்னதுனால அவங்களும் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா நான் ஒரு பரிகாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிருந்தாங்க. அந்த விஷயத்தை காவேரிட்ட சொல்றாங்க. கங்கா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா அது, நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்குது, என் குழந்தைக்கு எதுவும் ஆபத்தாயிருமோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொன்னேன், ஆனா எதையுமே கண்டுக்கிறல, ஆனா அதே இவங்க குழந்தைக்கு நான் மட்டும் அப்படியே பாஞ்சிட்டு போறாங்களே அப்படின்ற கவலை அவங்களுக்கு இருக்குது. இது நாளடைவில் ரெண்டு குழந்தைகளுக்கும் இடையில பிரச்சனையாக கூடாது. ஏன்னா அவங்க காவேரியோட குழந்தைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லாம ரெண்டு குழந்தைக்கும் பொதுவாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க மென்ஷன் பண்ணி சாரதா சொல்றாங்க, காவேரியோட குழந்தைக்காக தான், காவேரியோட குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கங்கா தப்பா நினைக்கிறாங்க. காவேரி வயித்துல இருக்கிறதா குழந்தையா, அப்ப என் வயித்துல இருக்கிறதெல்லாம் குழந்தை இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான காரணம் சாரதா தான். சோ சாரதா ரெண்டு குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு தாண்டி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அதை விட்டு காவேரி 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 அப்படின்னு சொல்ல போய் தான் அந்த இடத்துல கங்காவுக்கு ஒரு வெறுப்பு வருது. இப்ப குமரனும் இல்ல. சோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அவங்க ரொம்ப தப்பிச்சு போயிருவாங்க. குமரன் பிக் பாஸ் வீட்டுக்கு போய் எப்படியாவது நிறைய பணம் கொண்டு வந்துருவோம், டெலிவரிக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்கார் இல்லையா, சீக்கிரமே அவரும் வரப்போறாரு. ஏன்னா அங்க அவருக்கு கொஞ்சம் மோசமா தான் போய்கிட்டு இருக்குது. சோ அதனால சீக்கிரமே அவரும் பாத்தீங்கன்னா மலேசியா ட்ரிப்பை முடிச்சுட்டு வரப்போறாரு. பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு குழந்தைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா பிரச்சனை வேற ரூபமா, அதாவது பசுபதி ரூபமா வருது. பசுபதி ரெடி ஆயிட்டான், இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாதா, நம்ம ஏற்கனவே பசுபதிக்கும் இவங்களுக்கு பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தது. ஆனா கடைசி நடந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. சோ அந்த பஞ்சாயத்தை மென்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்க போறான் பசுபதி. பார்க்கலாம் பசுபதியோட ரிவெஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.